என்னோட பிஜி கோட்டை இங்கே இருக்குது. ஓகேங்க, என்னோட பிஜி கோட்டு இங்கே இருக்குது. ஸோ என்னோட பேர் இது. ஸோ இதுதான் நான் வந்து சேமிப்பு பண்ணுறது. ஓகே, இந்த சேமிப்பு நான் என்னத்துக்கு, இது வந்து 30,000 இல்லைங்க, இது வந்து கோலு. இந்த ஒரு கோலு இது வந்து 30 கிராம் 30 கிராமுங்க. 30 கிராம் பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள விலை வந்து ஏறக்குறை ஒரு 11,000 கிட்ட இருக்கும். ஸோ இந்த 11,000 நான் வந்து பேங்கில் போட்டுச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இந்த 11,000 நான் வந்து பேங்கில் போட்டிருந்தேன்னா நம்ம கை துருத்துன்னு இருக்காது. நம்ம அந்த பேங்க்லேருந்து எடுக்க பார்ப்போம். ஆமாவா இல்லையாங்க? ஸோ எல்லாத்துக்கும் உள்ளது தான் இந்த இது. ஸோ நம்ம வந்து இதை வந்து என்னத்துக்கு இங்கே வச்சுருக்கோம்னா, நம்ம கோல் ஏறும் போது நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் இருக்கக்கூடாது, லாங் டேர்மாக நம்ம வந்து இதை வந்து யோசிக்கணும். ஓகே, அங்கே லாங் டேர்மாக நம்ம வந்து இதை யோசிச்சோமா நம்ம வந்து இதை வந்து விட்ரா பண்ணலாம். இதை பேங்கில் வச்சுருந்தா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து செலவு பண்ணிடுறோம். பேங்கில் சும்மா இருந்தாலே உங்களுக்கு தான் தெரியுமே, ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம வந்து எடுக்க தான் பார்ப்போம். ஸோ ஓகே, இதுதான் நம்மளோட இது அக்கௌண்ட் கேப்பு. இதில் வந்து டாப் அப் பண்ணுறது, சேல் பண்ணுறது, விட்ரா பண்ணுறது. இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நீங்கள் மாதம் ஆட்டோ டெபிட் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெளியாக்கலான்ட்டுன்னு. அப்புறம் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இந்த அக்கௌண்ட் கேப்பில் இங்கே தொட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் இது இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா, பாய், சேல், இது அடகு வைக்கிறதுங்க. இது அடகு வைக்கிறது. நல்லா பாருங்கள், இது அடகு வைக்கிறது. அராரு நம்ம போய் நகை கடையில் போய் இந்த மாதிரி வைக்கிறதோட இந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட் இந்த இதில் வந்து இப்படி தட்டிட்டு இப்போ நீங்கள் என்கிட்ட 30 கிராம் இருக்குது, இப்போ நான் வந்து வைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். வித் இந்த ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் இந்த கோல் வந்து உங்கள் காசு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். இதை அடகு வைக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் எத்தனை கிராம் அடகு வைக்க போகிறீங்க போட்டு, ஆனால் இது உங்களோட இதாக இருக்கணுங்க, நீங்களாக இருக்கணும். நீங்கள் வந்து வேற ஆள் அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்கள் பேரில் வந்து உங்கள் பேர் வந்து வேற அக்கௌண்ட் வச்சு நீங்கள் காசு விளையாக்க முடியாது. உங்களோட அக்கௌண்ட் தான் இது செய்ய முடியும், வேற ஆள் அக்கௌண்ட்லாம் முடியாது. ஓகேங்க, இது வந்து அடகு வைக்கிறது. இதில் வந்து 1% தாங்க. இதில் வந்து